ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டெர்மாகோல்லேருந்து நம்ம 1% ஹைலூரானிக் ஆசிட் சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு 2 to 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சன்ஸ்க்ரீன் இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டியூப் இதில் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி ஒரு டியூப் இதில் தான் வருது. இது நான் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது மேலே ஒரு ரேப் பண்ணி அந்த மாதிரி தான் இதோட பேக்கேஜிங் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மேலே பார்த்தீங்கன்னா இது 30 கிராம் ப்ராடக்ட். இதில் SPF 50 PA+++ கொடுத்துருக்காங்க. இது 1% ஹைலூரானிக் ஆசிட். இது அக்வா ஜெல் டைப் சன்ஸ்க்ரீன். இதில் மெயினாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஹைலூரானிக் ஆசிட், விட்டமின் இ இருக்குது, ஃப்ரீக்ரன்ஸ் எதுவுமே இதில் சேர்த்துலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் கூட. அதுக்கப்புறம் இதோட பேக் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே தான் ஃப்ரீக்ரன்ஸ் ஃப்ரீ, டை ஃப்ரீ. டை மீன்ஸ் கலர் எதுவும் இதில் ஆட் பண்ணலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது பேரபன் மினரல் ஆயில் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ், இது எப்படி அப்ளை பண்ணும், இது எப்படி ஸ்டோர் பண்ணும், அது எல்லாமே பின்னாடி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதோட நெட் கிராம் பார்த்தீங்கன்னா 30 கிராம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 299. இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் 1% ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது நம்மளோட சன்ஸ்க்ரீனாகவும் செயல்படும், நமக்கு ஒரு மாய்ஸ்சராகவும் செயல்படும். மெயினாக இது யாருக்கு செயல்படும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் இவங்களுக்குலாம் சூட் ஆகும். மற்றபடி ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னு போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு மாய்ஸ்சர் கொடுக்காது இந்த சன்ஸ்க்ரீன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன். ஆயிலி ஸ்கின்னுக்கு பக்காவாக சூப்பராக சூட் ஆகும். இதோட கீ இன்க்ரீடியன்ஸாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1% ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் விட்டமின் இ. இதுதான் அவங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இது போக SPF சன் ப்ரொடெக்ட்காக அதுக்கு தனியாக இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க. டைட்டானியம் டை ஆக்சைடு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்மளோட UVAலையும் ப்ரொடெக்ட் பண்ணும், UVBலையும் ப்ரொடெக்ட் பண்ணும். எல்லா ஹார்ம்ஃபுல் ரேலேருந்து நமக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் பண்ணும். மெயினாக இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா குயிக் அப்சர்வ் பண்ணும், ஒயிட் காஸ்ட் எதுவுமே கொடுக்காது. இந்த சன்ஸ்க்ரீனில் நான் 3 ரேஞ்ச் வருது. 30 கிராம், 50 கிராம், 80 கிராம். 30 கிராம் பார்த்திங்கன்னா 299, 50 கிராம் 499, 80 கிராம் 649 வருது. உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் ரேஞ்ச் 120லாம் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டாக இருக்குது, சன்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். எல்லா சன்ஸ்க்ரீனுமே நம்ம 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரீஅப்ளை பண்ணணும். இதோட கன்சிஸ்டன்சி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக் க்ரீம் மாதிரி இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது அப்சர்வ் ரொம்ப குயிக்காக அப்சர்வ் பண்ணிடும், நல்ல ஹைட்ரேட் கொடுக்கும். மெயினாக இதில் ஹைட்ரேட்காக 1% ஹைலூரானிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கனால இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேட்டாகவும் நம்ம ஸ்கின் நல்லா ஒரு ப்ளம்பியாக இருக்கும். இதில் விட்டமின் இ நம்மளோட சன் டேமேஜ்லேருந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி இதில் SPF இருக்கனால இது எல்லா ரேஸ்லேயும் நமக்கு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ரீக்ரன்ஸ் எதுவுமே அவங்க ஆட் பண்ணல. இது நான் க்ரீஸி, நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் உங்கள் ஸ்கின் ஸ்டிக்கி ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் ப்ராடக்ட் கூட. இந்த சன்ஸ்க்ரீனை நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆயிலி ஸ்கின்னுக்கு மெயினாக சன்ஸ்க்ரீன் போட்டாலே டல் ஆயிரும். பட் இது ஃபுல்லாகவே ஜெல் டைப்பில் இருக்கிறதுனால அக்வா ஜெல் மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஃபேஸில் தண்ணி அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆயிலாக இருக்காது, ஸ்டிக்கியாக இருக்காது, ஒயிட் காஸ்ட் எதுவுமே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக இது ப்ரிஃபர் நான் பண்ணுறது ஆயிலி ஸ்கின்னுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆயிலி ஸ்கின்னுக்கு பக்காவாக சூட் ஆகும். ஏன்னா அது ரொம்ப லைட் வெயிட், நான் ஸ்டிக்கி, நோ ஒயிட் காஸ்ட் எதுவுமே இருக்காது, ஹைட்ரேட்டாக இருக்கும். நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் நமக்குன்னு நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட் தேவை. அந்த ஹைட்ரேஷன் இந்த க்ரீமே நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் தனியாக மாய்ஸ்சரைசர் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீரம் போடுறதா இருந்தால் சீரம் போட்டுட்டு நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் அதுக்கு மேலே போட்டிங்கனாலே போதும். பக்காவாக ஒர்க் ஆகும், மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு சன்ஸ்க்ரீனாகவும் ஒர்க் ஆகும். இது நான் சொல்கிறது ஆயிலி ஸ்கின்க்கு. இதே ட்ரை ஸ்கின்னாக இருந்தால்
இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் போட்டாலுமே மேலே நீங்கள் வந்து உங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இது ஹைட்ரேட் தராது. ஆயிலி ஸ்கின்னுக்கு காம்பினேஷன் கொடுக்குற ஹைட்ரேஷன் ட்ரை ஸ்கின்னுக்கு கொடுக்காது. ஏன்னா உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி ட்ரை. ஸோ இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால உங்களுக்கு அந்தளவுக்கு மாய்ஸ்சரைசர் தராது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் போடலாம். ஸோ உங்களுக்கு சூட் ஆகும். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நைக்காவில் போய் வாங்குங்க. நைக்காவில் எப்பயுமே ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது மெயினாக சூட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு செமையாக சூட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான இது. நான் ரேட்டிங் கொடுத்தேன்னா 4.5 கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா இது அந்தளவுக்கு நல்லா இருக்குது இந்த சன்ஸ்க்ரீனு. இந்த சன்ஸ்க்ரீனை நீங்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து ரெட் ஹார்ட் போட்டுட்டு போங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் நம்ம சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.